ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். திஸ் இஸ் யுவர் சாய்ரா சிக்ஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிளாஸ் 6க்கான சாப்டர் 2 ஃப்ரம் பால்ராம் கதா, ஜங்கிள் ஆர் ஜனக்பூர். இது பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிற பேஜ் என்னெல்லாம் பார்த்தோன்னா 9th and 10th பேஜ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். चलते चलते वे ऐसी जगह पहुँचे जहाँ दो नदियों आपस में मिलती थी. போக போக அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து ரீச் பண்ணாங்க. எந்த இடம்னு பார்த்தோம்னா ஜஹா நதியும் ஆப்பஸ் மே மில்தி தி, அதாவது ரெண்டு நதி. நதினா ரிவர் வந்து ஒன்றா சேர்ற இடமா இருந்தது அந்த இடம். உஸ் சங்கம் கி தூசரி நதி கங்கா தி, அந்த இன்னொரு நதி ஃபர்ஸ்ட் வந்து சரையு நதிக்கு ஓரமாக தானே இவங்க போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு நதி என்னன்னு பார்த்தோன்னா அது கங்கா நதி. மஹரிஷி அப்பி ஆகே சல் ரஹே தே, மஹரிஷி இப்போவும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. லேக்கின் ஏக் அந்தர் ஆ கயா தா, பட் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் வந்து வந்துட்டு. ராம் லக்ஷ்மண் அப் தூரி பனாக்கர் நஹி சல்தே தே, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மஹரிஷிக்கு நேராக பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பக்கத்துலேயே போயிட்டுருக்காங்க. மஹரிஷிக்கு டீக் பீச்சே தே, மஹரிஷிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. தாக்கி உன்கி பாத்தே தியான் சே சுன் சக்கே, எதுக்கு அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா அதனால அவங்க வந்து மஹரிஷி விஸ்வாமித்திரர் சொல்கிறத கவனமாக கேட்க முடியுங்கிறதுனால. ராஸ்தே மே பட்னே வாலே ஆசிரமோं के बारे में, அந்த ராஸ்தேனா அந்த வழியாக இருக்கிற எல்லா ஆசிரம பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வஹா கே லோகோं के बारे में, அங்கே இருக்கிற மக்களை பற்றி. விரக்ஷோ வனஸ்பதியோனா ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அப்படின்னா அங்கே இருக்கிற ட்ரீஸ் அண்ட் அங்கே இருக்கிற உயிரினங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. கே சம்பந்த் மே, அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்தானிய இத்திஹாஸ் உஸ்மே ஷாமில் ஹோத்தா தா, ஸ்தானிய இத்திஹாஸ்னா அந்த இடத்தை பற்றின இத்திஹாசம்னா ஹிஸ்ட்ரி. ஸோ அதையும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகே கி யாத்திரா கட்டின் தி, அதுக்கு அப்புறம் உள்ள எல்லா யாத்திரையும் ரொம்ப கஷ்டமான யாத்திரையாக இருந்தது. ஜங்லோ சே ஹோக்கர், எதுக்குன்னா அங்கே வந்து ஒரு காடு இருந்தது. உஸ்ஸே பெஹலே உன்ஹே நதி கா பார் கர்னி தி, அதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்க ஒரு நதினா ரிவரை வந்து கடக்க வேண்டியது இருந்தது. ராத் மே ஏசா கர்னா மஹரிஷி விஸ்வாமித்ருக்கு உச்சித் நஹி லகா, ராத்திரி அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு மஹரிஷி விஸ்வாமித்திரருக்கு வந்து அது உச்சிதமாக இல்லை. தீனோ லோக் வஹி ருக்கே, மூணு பேரும் ஸோ அங்கேயே இருந்துட்டாங்க. சங்கம் பர் பனே ஏக் ஆசிரம் மே, அந்த நதி ரெண்டும் சங்கமமாகிற இடத்துல வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது, ஸோ அங்கேயே தங்கிட்டாங்க. அக்லி சுப உன்ஹோனே நாவ் சே கங்கா பார்க்கி, ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து நாவ்னா போட் வழியாக கங்கா நதியை வந்து கடந்து போயிருக்காங்க. நதி பார் ஜங்கல் தான், நதியை கடந்தப்புறம் என்னது இருக்குது, ஒரு ஜங்கல்னா ஃபாரஸ்ட் இருக்குது. கனா துர்கம்னா ரொம்ப டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட். டென்ஸ்னா காடு இருக்குது, அந்த காட்டுக்கு ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கிறது தான் கனா துர்கம்னு சொல்லுவாங்க. சூரஜ் கிர்னே தர்த்தி தக் நெஹி பவுன்ச்தி தி, ரொம்ப அடர்ந்த காடு. எவ்வளோனா மேலே இருந்து வர அந்த சன்னுடைய ரேஸ் கூட கீழே படாது, அவ்வளோத்துக்கு ரொம்ப ஒரு அடர்ந்த காடாக இருந்தது. இத்தனா கனா வ டராவ்னா பீதா, ரொம்ப அடர்ந்து இருந்ததுனால அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஹர் ஆர் சே ஜிங்குரோ கி ஆவாஸ், ஜிங்குரோனா வண்டுகள், எல்லா வகையான வண்டுகளும் அங்கே இருந்தது. ஸோ அதுக்குள்ளே சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. ஜான்வரோं की दहाड़, ஜான்வர்னா அனிமல்ஸோடைய அந்த ரோரிங் சவுண்டும் அங்கே கேட்டுட்டு இருந்தது. கர்கஷ் துவனியானா ரொம்ப கரடு முரடான ஒரு சத்தம். ராம் और लक्ष्मण को आश्वस्त करते हुए महर्षि ने कहा, ஸோ இவ்வளோத்துக்கு பயமான ஒரு காடு மாதிரி இருந்ததுனால ராமன் லக்ஷ்மணை சமாதானப்படுத்துகிற மாதிரி மஹரிஷி விஸ்வாமித்திரர் வந்து சொல்லிட்டு வராங்க. என்னென்னா ஏ ஜான்வர் ஒரு வனஸ்பதியும் ஜங்கல் கி ஷோபா ஹே, இந்த ஜான்வர்னா விலங்குகளும் அங்கே இருக்கிற உயிரினங்களும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு தனி அழகை கொடுக்குற மாதிரி உள்ளது. இன்சே கோயி டர் நஹி ஹே, இதனால் ஒரு பயமுமே இல்லை. அஸ்லி கத்ரா ராட்சசி தாடுக்கா சே ஹே, உண்மையான பயம் எதனாலனா ராட்சசி தாடுக்கான்னு ஒருத்தர் இருக்கா, அவனால தான் பயம். வ யஹி ரஹ்தி ஹே, அவ இங்கே தான் இருக்கா. तुम्हें वह कतरा
हमेशा के लिए मिटा देना है. ஸோ அந்த ஒரு பயத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து அழிச்சிடணும் அப்படின்ட்டு மகரிஷி விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாங்க. ताड़का के डर से कोई उस वन में नहीं आता था. ताड़का கிட்ட இருக்கிற அந்த பயத்தினால என்னன்னா இந்த வனத்துக்கு, வனம்னா ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட்டுக்கு யாருமே வர்றதில்லை. ஜோபி ஆத்தா தாடுக்கா உசே மார் டால்தி. ஸோ யாராவது சப்போஸ் வந்தாங்கன்னா அவங்கள இந்த தாடுக்கா வந்து கொண்டுறதா. அச்சானக் ஆக்கிரமன் கர் தேத்தி, இல்லைன்னா அவங்கள வந்து ஆக்கிரமன் பண்ணிடுதா. उसका डर इतना था कि उस सुंदर वन का नाम ताड़का वन पड़ गया था. என்னன்னா அவ்வளோத்துக்கு பயம், என்னன்னா இந்த அழகான ஒரு வனத்தோட நேம் கூட என்னென்னாச்சுது ताड़का वनன்னு மாறிட்டு, அவ்வளோத்துக்கு அவங்க அந்த தாடுக்கா மேலே எல்லாருக்கும் பயம். ராம்னே மகரிஷி கி ஆகியா மான்லி. ஸோ ராமர் வந்து அவங்க மகரிஷி கொடுத்த அந்த கமெண்ட், ஆகியானா கமெண்டை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தனுஷ் பர் பிரத்யஞ்சா டாலி. தனுஷ்னா வில்லு, போ அண்ட் ஆரோன்னு சொல்லுவாங்களா, அதில் அந்த போவை தான் தனுஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போவை எடுத்து பிரத்யஞ்சா பண்ணுறாங்க. ஆர் உசே ஏக் பார் கீஞ்ச் கர் சோடா, அதை வந்து எடுத்து இழுத்து விடுறாங்க. இத்தனா தாடுக்காக்கோ குரோதித் கர்னே கேலியே பகுத்தா. இந்த ஒரே ஒரு விஷயமே தாடுக்கா வந்து குரோதித்னா கோபப்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய வழி. டாங்கர் சுண்டே ஹி குரோத் சே பில்பிலாயி தாடுக்கா. ஸோ இந்த ஒரு சத்தத்தை கேட்டதுமே அந்த தாடுக்கா வந்து ரொம்ப கோபத்தோட வரா. பில்பிலாயி தாடுக்கா குஜர்த்தி ஹுயி ராம் கி और दौड़ी. ஸோ ராம நோக்கி அவள் வந்து ஓடி வாரா. दो बालकों को देखकर उसका क्रोध और बढ़ उठा. ஸோ ரெண்டு பாலக்னா பசங்களை பார்த்துட்டு என்னன்னா அந்த ராட்சசி தாடுக்காக வந்து கோபம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாயிட்டு. ஜங்கல் மே ஜெயசே தூஃபான் ஆகையா. ஜங்கல்னா ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு ஸ்ட்ராம்னா புயல் வருது. இவ்வளோனா விஷால்காய பேடு காம்ப் உட்டே. ராட்சச பேடுனா மரம். ஸோ ராட்சச மரம் கூட என்ன மேலே அப்படி இழுத்து வந்த மாதிரி வந்துட்டு. பத்தே டூண்ட்கர் இதர் உதர் உடனே லகே. ஸோ இந்த மூவிஸ்லலாம் காமிப்பாங்களா, ஏதாச்சும் ரொம்ப பயங்கரமாக நடக்க போகுதுன்னா பேய்படத்துலலாம் இப்படி இலையெல்லாம் அப்படி சுற்றிட்டு வருமா, அதே மாதிரி இங்கேயும் வருது. தூள் கா கனா பாதல் சாகையா. அதுக்கப்புறம் என்னென்னா மேலே க்ளவுட்ஸ் எல்லாமே என்னென்னா ரொம்ப இருண்டு போய் அந்த ஃபாரஸ்ட் மேலே இருக்குது. उसमें कुछ दिखाई नहीं पड़ता था. அந்த நேரத்தில் வந்து ஒன்றுமே தெரியல. फिर ताड़का ने पत्थर बरसाने शुरू कर दिया. என்னன்னா தாடுக்கா வந்து அந்த நேரத்தில் பத்தர்னா பாறைகளை வந்து பர்சானே லகே. எப்படி இந்த மழைலாம் பெய்யுமோ அதே மாதிரி பத்தரை வச்சு அவள் வந்து தூக்கி போட்டுட்ருக்கா. ராம்னே உஸ்பர் பான் சலாயே. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னா ராமர் வந்து வில்லை வந்து ஏந்தி விட்டுறாங்க. லக்ஷ்மணே பி நிஷான் சாதா. லக்ஷ்மணனும் சும்மா இல்லை, அவங்களும் டார்கெட் வச்சு அவளை வந்து இது பண்ணுதாங்க. தாடுக்கா பானோ சே கிர் கை. ஸோ என்னென்னா அந்த ஆரோனால் அம்புனால என்னது தாடுக்கா வந்து கீழே விழுந்துருதா. ராம் கா ஏக் பான் உஸ்கே ஹிருதயமே லகா. ராம் விட்ட ஒரு அந்த அம்புனால என்னென்னா அவளுடைய ஹார்ட் பக்கம் போய் குத்திட்டு வ கிர் படி, அவள் கீழே விழுந்துட்டா. ஃபிர் நஹி உட்பாயி. அதுக்கப்புறம் அவளால் எந்திரிக்கவே இல்லை. விஸ்வாமித்ர பகூத் பிரசன் ஹுயி. ஸோ விஸ்வாமித்ரர் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உன்ஹோனே ராம்கோ கலே லகா லியா. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ராமை வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. உன்ஹோனே தோனோ ராஜ்குமாரோं को 100 तरह के नए अस्त्र शस्त्र दिए. ஸோ என்னென்னா இதுக்கு அவங்க வந்து பரிசு மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டு ராஜகுமாரர்களுக்கும் சவுனா 100 அஸ்திர சஸ்திர வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. உன்கா பிரயோக கர்னே கி விதி பதாய். ஸோ ஒரு இதுக்கும் ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கும். அந்த விதிமுறைகளையும் எப்படி பயன்படுத்தணுன்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்கா மகத்துவ சம்ஜாய. அதோடைய மகத்துவத்தையும் மகரிஷி விஸ்வாமித்திரர் 2 ராஜகுமாரர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. महर्षि का आश्रम वहाँ से अधिक दूर नहीं था. महर्षिக்குள்ள அந்த ஆசிரமம் வந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துலேயே இவங்க வந்துட்டாங்க. லேக்கின் தப் தக் ராத் ஹோ சலி தி. பட் என்னென்னா அப்போ வந்து ராத்திரி ஆகிட்டு. ராத்னா நைட். விஸ்வாமித்ர ने वह दूरी अगले दिन तय करने का निर्णय लिया. ஸோ என்னென்னா ராத்திரி ஆனதுனால விஸ்வாமித்ரர் வந்து மிச்சம் இருக்கிற தூரத்தை நெக்ஸ்ட் டே கடக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. நிர்ணயினா முடிவு.
ताड़का मर चुकी थी. தாடுக்காங்கிற அந்த ராட்சசி வந்து இறந்துட்டாங்க. உஸ்கா பை நஹீ தா. ஸோ இப்போ வந்து அந்த இது வந்து பயம் கிடையாது, தாடுக்கானால பயம் கிடையாது. तीनों ने रात वहीं बिताई. அதனால 3 பேரும் ராத்திரி அங்கேயே தங்கியிருந்தாங்க. ताड़का वन में जो अब पूरी तरह பயமுக்த था. தாடுக்காக்குள்ள அந்த வனத்தில் எங்கே அங்கே வந்து ஃபுல்லாக பயமுக்தனா பயமே இல்லாத ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. சுப ஜங்கல் பத்லா ஹுவாத்தா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னென்னா அந்த ஜங்கல் ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருந்தது. அப் வ தாடுக்கா வன் நஹீத்தா. இப்போ அது வந்து தாடுக்காக்குள்ள ஃபாரஸ்ட் கிடையாது. கியூங்கி தாடுக்கா நஹீத்தி. எதுக்குன்னா அது வந்து தாடுக்காவுடைய அந்த வனம் இப்போ கிடையாது. நஹீத்தி எதுக்குன்னா இப்போ வந்து தாடுக்காங்கிறவா இல்லை. பயானக் ஆவாஸை காயப் ஹோ சுக்கி थी. என்னென்னா தாடுக்கா ராட்சசி இருக்கும் போது ரொம்ப பயங்கரமான சவுண்ட்ஸ்லாம் கேட்கும், ஆனால் இப்போ அது வந்து கேட்குறதில்ல. ஆவாஸேனா சவுண்ட்ஸ். பத்தோं से गुजरती हवा थी. பத்தோனா லீவ்ஸாக ஆடுறதுக்கான அந்த சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்தது. உஸ்கி சர்சராஹட் கா சங்கீத் தா. அதை ஆடுறதுக்கான அந்த சங்கீதம் தான் கேட்டுட்டு இருந்து. சிடியோங்கி சஹாஹட் தி. அதுக்கப்புறம் என்னென்னா சிடியோன்னா பேர்ட்ஸுக்கான அந்த சவுண்டு, பேர்ட்ஸ் போடுற சவுண்டு. சாந்தி தி. ரொம்ப அமைதியாக இருந்தது. தஸ்வீர் பதல் கை தி. தஸ்வீர்னா இடம், அந்த இடம் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருந்தது முன்னாடி இருந்ததோட. சித்தாஸ்ரம் கா அந்திம் படாவ்தா. சித்தாஸ்ரம்னா ஒரு மகரிஷி விஸ்வாமித்திரரோட அந்த ஆசிரமம் தான் சித்தாஸ்ரம்னு சொல்கிறாங்க. அந்த ஆசிரம்கான கடைசி நிறுத்தம் மகரிஷி கா ஆசிரம். மகரிஷி விஸ்வாமித்திரரோட அந்த ஆசிரம். ராஸ்தா சோட்டா பீதா. ராஸ்தானா அந்த வழி வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. மனோஹரினா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இடம். பிராகிருத்திக் சௌந்தர்ய का आनंद लेते तीनों लोग जल्दी ही आश्रम पहुंच गए. प्राकृतिक सौंदर्य அப்படின்னா நேச்சுரல் பியூட்டி. அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த இடம் வந்து அழகாக இருந்ததுனால அதோட ஆனந்தத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 3 பேரும் ரொம்ப சீக்கிரமாகவே ஆசிரமம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆசிரம் வாசியும் நே உஸ்கி அக்வானி கி. ஆசிரமில் இருந்த மற்ற மக்கள் எல்லாரும் என்னென்னா அவங்கள வந்து கிரீட் பண்ணுறாங்க, உள்ளே வந்து வரவேற்காங்க. அபிநந்தன் கியா. அபிநந்தன்னாலும் கிரீட்டிங் தான், ஸோ கிரீட் பண்ணுறாங்க. உன்கி பிரசன்னத்தா துகுனி ஹோ கயி தி. அவங்களுடைய அந்த ஆச்சரியம், பிரசன்னத்தான ஆச்சரியம் வந்து டபுள் ஆகிட்டு. दुगुनिना डबल. महर्षि विश्वामित्र के आश्रम में लौटने की खुशी. ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்தோன்னா விஸ்வாமித்திரர் வந்து திரும்ப ஆசிரமுக்கு வந்துட்டாங்க, அந்த குஷினா ஹாப்பினஸ். ராம் லக்ஷ்மண் கே ஆக்மன் கா சுக். நெக்ஸ்ட் இன்னொரு அதை சுக்குனாலும் ஹாப்பி தான். ஹாப்பினஸ் வந்து என்னென்னா ராமன் லக்ஷ்மண் வந்து உள்ளே வந்திருக்காங்கிறதுனால. விஸ்வாமித்ர யக்ஞக்கு தயாரிமே லக் கயே. விஸ்வாமித்ரர் வந்து யக்ஞனா யாகம்கான அந்த தயார் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அனுஷ்டான் பிராரம்ப ஹுவா. அந்த யாகம் வந்து ஆரம்பிக்க இருந்தது. ஆசிரம் கி ரக்ஷா கி ஜிம்மேதாரி ராம் லக்ஷ்மண் கோ சோம்கர் மகரிஷி ஆஸ்வஸ்த தே. மகரிஷி விஸ்வாமித்திரர் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆசிரம்குள்ளே ரக்ஷா பாதுகாப்பை வந்து யார்கிட்ட ஒப்படைக்காங்க, ராமன் லக்ஷ்மண் கிட்ட. ஜிம்மேதாரினா பொறுப்பை வந்து ஃபுல்லாகவே ராமன் லக்ஷ்மண் கிட்ட ஒப்படைக்காங்க. சோம்கர்னா ஒப்படைக்கிறது. அனுஷ்டான் அப்னே அந்திம் சரண் மேத்தா. அந்த யாகம் வந்து கடைசி இதில் இருந்தது. பூரா ஹோனே வாலா தா. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதா இருந்தது. குச் ஹி தினோமே, கொஞ்ச நாள்லையே. 5 दिन तक सब ठीक ठाक चलता रहा. 5 நாளைக்கு என்னென்னா அது ரொம்ப கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. அவங்க என்ன நினச்சாங்களோ அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. சாந்தி சே, ரொம்ப அமைதியாக. நிர்வித்தன் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக. लगता था कि राजकुमारों की उपस्थिति ने ही राक्षसों को भगा दिया है. என்ன நினச்சாங்கன்னா ராஜகுமாரர்கள் வந்து உள்ளே வந்ததுனால தான் ராட்சசர்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. राम और लक्ष्मण ने यज्ञ पूरा होने तक न सोने की निर्णय किया. ராமன் லக்ஷ்மண் வந்து என்ன நினச்சிருந்தாங்கன்னா ஒரு முடிவு செஞ்சு வச்சுருந்தாங்க. என்னென்னா அந்த யாகம் முடிகிறது வரைக்கும் அவங்க வந்து தூங்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. நிர்ணயனா தீர்மானம். வே லகாத்தார் ஜாக்தே ரஹே. அவங்க வந்து எப்போதுமே ரொம்ப விழிப்போடவே இருந்தாங்க. சவுக்கஸ் ரஹே, ரொம்ப கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து
இந்த மாதிரி விழிப்போடையே இருந்தாங்க. கமர் மே தல்வார், கமர்னா ஹிப், ஸோ இடுப்பில் வந்து அவங்க வந்து கத்தி வச்சுருந்தாங்க. பீட் பர் துணிர், பீட்னா முதுகு, முதுகில் வந்து அந்த அம்போட அந்த பண்டல் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹாத் மே தனுஷ், ஹாத்னா ஹேண்ட், ஸோ ஹேண்டில் வந்து போ வச்சுருந்தாங்க, அம்பு விடுறதுக்கான அந்த இது. பிரத்யஞ்சா செடி ஹுயி, பிரத்யஞ்சா செடி ஹுயினா விழிப்போடவே இருந்தாங்க. ஹர் ஸ்திதி கேலியே தையார், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்க தயாராகவே இருந்தாங்க, எந்த ஒரு கண்டிஷன்னாலும் தயாராகவே இருந்தாங்க. அனுஷ்டான் கா அந்திம் தின், அந்த யாகத்துக்கான கடைசி நாள். அச்சானக் பயானக் ஆவாஸோं से ஆஸ்மான் பர் கயா, திடீர்னு என்னென்னா ரொம்ப பயங்கரமான சவுண்ட்ஸ்னால ஸ்கை, ஆஸ்மான்னா ஸ்கை வந்து ஃபுல்லாக மூடிட்டு. सुबाहु और मारिच ने राक्षसों के दल बल के साथ आश्रम पर धावा बोल दिया. என்னன்னா சுபாஹு ஆர் மாரிச் ரெண்டு நேம் இது. சுபாஹு அண்ட் மாரிச்சுங்கிற ரெண்டு ராட்சசர்கள் வந்து மற்ற ராட்சசர்களோட இங்கே வராங்க, ஆசிரமம் நோக்கி வராங்க. மாரிச் குரோதித்தா, மாரிச்சுங்கிற அந்த ராட்சசன் வந்து ரொம்ப கோபமாக இருந்தான். யக்யக்கே அலாவாபி, யாகம் நடக்குங்கிறதுனால இல்லை, இன்னொரு ஏதோ ஒரு கோபம் அவன்கிட்ட இருக்குது. इस बात से कि राम लक्ष्मण ने उसकी माँ को मारा था. என்னன்னா இன்னொரு கோபம் என்னன்னா ராமன் லக்ஷ்மண் வந்து அவங்களுடைய அம்மா தாடுகா வந்து கொண்டுட்டாங்க, தாடுகாக்கோ. राम ने राक्षसों को हमला होते ही कार्रवाई की, என்னன்னா ராமர் வந்து அந்த ராட்சசர்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தாங்க, அடிச்சிட்டு இருந்தாங்க. தனுஷ் உட்டாயா और மாரிச் கோ நிஷானா, தனுஷ்னா அந்த வில்லை வந்து எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா அம்பை எடுத்து மாரிச்சை நோக்கி விடுறாங்க. பனாயா, மாரிச் பான் லக்தே ஹி மூர்ச்சித் ஹோ கயா, மாரிச்சுங்கிறவன் என்னன்னா அந்த வில்லு வந்து அவன் மேலே பட்டதும் அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். மூர்ச்சித்னா அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். பான் கே வேக சே பஹோத் தூர் ஜாக்கர் கிரா, அந்த வில்லு வந்து அந்த அம்பு, பான்னா அம்பு வந்து அவன் மேலே பட்டதும் என்னன்னா அந்த ஃபோர்ஸ்னால அவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருந்தான். கிரானா விழுறது. சமுத்திரக்கே கினாரே, என்னன்னா அந்த கடல் பக்கத்தில் உள்ள அந்த எட்ஜில் போய் அவன் விழுதான். வ மரானி, அவன் வந்து ஆனால் இறக்கலை. சப் ஹோஷ் ஆயா தோ ஜப் ஹோஷ் ஆயா தோ உட்கர் தக்ஷின் திஷா கி और भाग गया, என்னன்னா அவனுக்கு முழிப்பு வந்ததும் அந்த மயக்கம் தெளிஞ்சதும் என்ன செஞ்சுருக்கான்னா தக்ஷின் திசா அப்படின்னா சவுத் டைரக்ஷனை நோக்கி ஓடியே போயிட்டான். ராம் கா தூசரா பான் சுபாஹு கோ லகா, இன்னொரு வில்லு வந்து அம்பு வந்து யாரை நோக்கி இருக்குன்னா சுபாஹுங்கிற ராட்சசனை நோக்கி விடுறாங்க. உஸ்கே பிரான் பஹி நிக்கல் கயே, அப்போ அவங்க விட்ட அந்த அம்பனால அவனுடைய பிரான் வந்து அங்கேயே போயிட்டு. சுபாஹு கே மர்னே பர் ராட்சஸ் சேனா மே பக்தட் மச் கயி, சுபாஹு இறந்துதான் என்னன்னா அந்த ராட்சசர்களுடைய சண்டைகள் வந்து போயிட்டாங்க. வே சிக்தே சில்லாத்தே பாகே, அவங்க வந்து ரொம்ப சவுண்டு போட்டு அடிப்பொடின்னு சவுண்டு போட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. குச் லக்ஷ்மண் கே பானோ கா ஷிகாரா ஹுய், சில ராட்சசர்கள் எல்லாத்தையும் என்னன்னா லக்ஷ்மணனும் கொண்டிருக்காங்க. அந்நிய ஜான் பச்சாக்கர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செஞ்சு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் செஞ்சுருங்க. தேங்க்யூ.